மாறன் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரி வந்து காப்பாற்றுறது நம்ம சிந்து தான். இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்து மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம சிவாவாக இருக்கட்டும், ஆறுமுகமாக இருக்கட்டும் போய் வந்து மாறன் ஆட்களும் மாறன் அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி வந்து பைரவி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி போலீஸ்கிட்ட போய் சொல்லுமா அவனுங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம சஞ்சய் வந்து மாறன் டீமாக அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வேணுட்டே வந்து ஆறுமுககிட்ட வந்து வம்பு இழுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து பைரவி உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் அவள் மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டானா எங்கே இருந்தாலும் உன்னை வந்து தேடி கண்டுபிடிச்சி உன்னை வந்து வெட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானும் ஒன்று சும்மா விடுவேன், நானும் வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டரில் உன்னை வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ வந்து காயத்ரி கல்யாணம் அன்றைக்கி வந்து இசைக்கு தான் வந்து செழியனை வந்து கடத்தி இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் இசைக்கு தான் வந்து வேணுகிட்டே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வரும். இந்த விஷயம் அன்னபூர்ணிக்கு தெரிஞ்ச உடனே அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் கட்டின தாலியை வந்து கைட்டி போடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கைட்டி போட்டுடுறாங்க காயத்ரி. ஸோ வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து வர்றது. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து முடிகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நன்றி.